ஃபைனலா சஞ்சுவோட ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வருது. சிஎஸ்கேல இருந்து ஒருத்தர் போக போறதில்ல, 2 பேர் போக போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹர்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்சா ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க நம்ம வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே சொல்லிட்டு சஞ்சுவோட ட்ரேட் ஆக போறாரு, பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் ரொம்ப நாளாவே இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருந்தோம். சரி, இது இது வழக்கம் போலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி இருந்துமே நான் பேசாம இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, 2-3 நாள்ல வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கு வந்து நெருங்கும், அபிஷியல் ஆயிரும், அப்ப நம்ம வீடியோ போடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். இப்போ அபிஷியலா கன்ஃபார்மே ஆக போகுது. அப்ப கன்ஃபார்ம் ஆக போகுது. மஞ்சள் ஜெர்சியில வந்து நீங்க வந்து இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி வந்து சஞ்சு வந்து எதிர்பார்க்க போறீங்க. 15ஆம் தேதி தான் வந்து எல்லாத்தோட ரிட்டன்ஷனும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அன்னைக்கு சாயங்காலம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இது கன்ஃபார்ம் ஆகாது அப்படின்ற சோர்ஸ்மே போயிருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில டீம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் நாங்க தக்க வைக்கிறோம், இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண போறோம், இவங்கெல்லாம் ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன், ரூமர்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கன்ஃபார்மான நியூஸ் வந்து கன்ஃபார்மாவே வந்துரும். அதனால அதுக்கு முன்னாடியே வந்து யாரெல்லாம் எந்தெந்த டீம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே தெரிஞ்சிடும். இப்ப என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளுமே நம்மளுமே வந்து சஞ்சுவை பத்தி ஏ டு இசட் வந்து பேசிட்டு இருந்திருக்கோம். முன்னாடி பேசும்போதெல்லாம் நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஆல் கேஷ் டீலா இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனா முன்னாடில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஆர்ஆர்ல இருந்த ஒரு சஞ்சு, ஆர்ஆர்ல இருந்த ஒரு ஜடேஜா தான், ஜடேஜாவை தான் அவங்க கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஜடேஜா தான் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்து சிஎஸ்கே அந்த எமோஷன்லாம் விட மாட்டாங்க பார்ப்பேன். சிஎஸ்கே டீம் பிளேயரை எமோஷனா பார்ப்பாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தி, தீபக் கூடா கூட பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு மட்டும் டொமஸ்டிக்ல இருக்கட்டும், அவங்களே வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. சிஎஸ்கே இப்போ வந்து நம்ம தங்கள் பிளேயர்களை வந்து விட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து பழைய சிஎஸ்கேப்பா. இப்போ வந்து நம்ம டீமை பத்தி யோசிக்கணும்ல. ஜடேஜா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா T20ல ரிட்டையர் ஆயிட்டாரு, டெஸ்ட் மட்டும்தான் ஆடிட்டு இருக்காரு. பல சீசன் வந்து இப்போ வந்து அவருக்கு சரியாவும் போகவே இல்லை. எல்லா பொசிஷன்லயும் அவரை இறக்கி பார்த்துட்டாங்க. பவுலிங்கும் அந்த அளவுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை வந்து அடுத்த சீசன் வந்து மெகா ஏலத்துல வந்து ரீட்டைன் பண்ண முடியுமா? கிடையாது. அவரே ரிட்டையர் ஆயிட்டு போயிருவாரு. அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சன்ங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு பொன் முட்டை இல்லையா? 30 வயசு தான் ஆகுது. விக்கெட் கீப்பருக்கு ஸ்லாட் ஒரு ஓப்பனிங்ல வந்து இந்தியா டீமுக்கும் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பாலிடிக்ஸ்னால பாத்தீங்கன்னா வெளியில உட்கார வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் ஸ்லாட்டும் டிக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பரும் டிக்கு, தோனிக்கு அப்புறமேட்டு அடுத்த எடிஷன் பாத்தீங்கன்னா மெகா ஏலத்துக்கும் பாத்தீங்கன்னா டிக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா பாக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா தலையை வந்து டிக் பண்றாப்ல. அப்படி இருக்கும்போது எந்த டீம் ஆச்சும் வந்து இப்படி ஒரு பிளேயரை வந்து வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ராஜஸ்தான் போயிட்டு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டீமுக்கு வந்து அப்ரோச் பண்றாங்க, சஞ்சுவை கொடுங்க, அதுக்கு பதிலா வந்து இப்போ ஒரு ரிட்டையர் ஆக போறாரு ஒரு பிளேயரு, அவரை கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, தாராளமா எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா வந்து சிஎஸ்கே வந்து எமோஷனா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாங்க. கடைசி சீசன்ல வந்து ஜடேஜா நம்ம கூட விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப டீமை பத்தி யோசிக்கும் போது சரிப்பா அவர் அங்கேயே ஃபேர்வெல் கொண்டாடிட்டு போகணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஜடேஜாவை காவு கொடுக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. ஜடேஜாவோட மட்டும் நிக்கல காய்ஸ். இது பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஜடேஜாவை மட்டும் இல்லாம டெவல் பிரேவிஸே எங்களுக்கு கொடுங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் அங்க போயிருவாங்க. அப்புறமேட்டு சஞ்சு இங்க வந்துருவாரு. இந்த டீல் வந்து ஓகே ஆயிரும். நம்ம வந்து ஜடேஜாவையும் டெவல் பிரேவிஸையும் வந்து ரோஸ் ஜெர்சியில பார்க்கணுமா, சஞ்சு வந்து இதுல பார்க்கணுமா அப்படின்ற விஷயம் தான் போயிட்டு இருக்கு. என்னைய பொறுத்தளவு ஜடேஜா போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. எல்லாம் நெருப்பு இல்லாமல் புகாது. எல்லா இதுலயும் வந்து சும்மா எல்லாம் கொளுத்தி எல்லாம் விட மாட்டாங்க. ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து கிறிஸ்மஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றது என்ன அப்படின்னா சஞ்சு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான், பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து டெவல் பிரேவிஸ் அவங்க கேட்கறாங்க அப்படின்ற டாக்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் சஞ்சுக்கு பதிலாக டெவல் பிரேவிஸையும் கொடுத்துட்டு வாங்குற அளவுக்கு வந்து சிஎஸ்கே அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஜடேஜாவையே கொடுக்குறாங்கன்ற போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஜடேஜா போறது கன்ஃபார்ம் அப்படின்னா ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. என்னைய பொறுத்தளவு டீமா பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு வந்து ஹர்ட்டா இருக்கும். என்னப்பா இவ்வளவு நாளா அவளை பார்த்துட்டு இதுல பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நினைக்கலாம்.
ஆனா நீங்க டீமா வந்து அவங்க யோசிக்கும்போது என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்ன டிக்கெல்லாம் வந்து இதாகுது. சஞ்சு ஓப்பன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா, ஆயுஷ் மாத்திரையே ஓப்பன் பண்ணுவாரு. ஒன் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா, உர்வில் பட்டேல் இருக்காரு, அப்புறமேட்டு சிவம் துபே இருக்காரு, டவல் பிரவிஸும் இருக்காருன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது டீம் வந்து செட்டில்டா ஆயிரும். அ மெகா ஆக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மினி ஆக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, அஸ்வின் அவர்களும் வந்து ஒரு 9 கோடி கிட்ட வுட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 25, 30 கோடி வந்து கையில இருக்கும் அப்படின்னு வச்சாலும், இப்ப இந்த சஞ்சு ட்ரேட் முடியும்போது ஒரு 18 கோடி கழியுது அப்படின்னாலுமே, இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் கலீல் அகமதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்பின் கூட்டணிக்கு வந்து இவர் இருக்கார். நூர் அகமது கண்டிப்பா செஞ்சுருவாப்ல. அது மாரி வந்து ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டாரு அப்படின்னா, நேத்தன் எல்ஸ் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரு பத்திரானாவும் ஃபார்ம்க்கு வந்துட்டாரு அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. பத்திரானா, நேத்தன் எல்ஸ் அப்படின்னு போட்டு 100 அகமதெல்லாம் வந்து ஸ்பின்னுக்கு கலக்கிருவாப்ல. அப்படி பார்க்கும்போது டீமே வந்து செட்டில்டா ஆயிரும். 6வது கப்ப எடுத்து வைங்கப்பா அப்படின்ற நோக்கோட தான் வந்து அவங்க போறாங்க. இது வந்து ராஜஸ்தானுக்கு எந்த அளவு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு அ ஃபாஸ்ட் பவுலர வந்து நம்பிக்கிட்டு இருக்க இது பத்தாம, ஸ்பின் பவுலர வந்து அவங்க ரொம்பவே டிஃபெண்ட் பண்ணி அதாவது ஓவர்சீஸ் பிளேயர வந்து நம்பி இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து கை குடுக்க தீக்ஷனா நெறைய மாரி பிளேயர்கள் இருந்தாலுமே, ஒரு இந்தியன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அதாவது ஸ்பின் இருந்துச்சு அப்படின்னு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டார்டேஜ் ஆகுது. அதுவுமே வந்து ஜடேஜா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நிறைவேத்தி வைப்பாப்ல. என்ன கடைசி இவ்ளோ நாள் வந்து சிஎஸ்கேல இருந்துட்டு, ஃபைனலா அந்த டீமுக்கு போம்போது நம்மளுக்கு ஹர்ட் ஆகுற மாரி அவருக்கும் ஹர்ட் ஆகலாம். அது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் சொன்னோம். உங்கள பொறுத்த அளவுக்கு இந்த டீல் வந்து ஓகேவான்னு உங்களுக்கு படுதா? இல்ல சஞ்சுவெல்லாம் வேணாம்ப்பா. ஆக்ஷன்ல வந்து வேற யாராச்சும் இன்னும் சூப்பரான பிளேயர்ஸ் எடுத்து நம்ம ஓப்பனிங் போடலாம். நம்ம ஜடேஜா வந்து கடைசி ஒரு ஐபிஎல்னு ஒண்ணு 2, 3 வருஷம் தான் இருந்தாரு அப்படின்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்காருன்னே வச்சுப்போமே. நம்ம இதுலயே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.